ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்கல்வி. இன்றைக்கோட டே வந்து உலக மனநல தினம், அக்டோபர் 10th. ஸோ நம்ம மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு என்னென்ன சைன்ஸ்லாம் நமக்கு முன்னவே காட்டும் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்லலான்னு இருக்கேன். என்னென்ன மாதிரி சைன்ஸ் காட்டும்னா, நமக்கு முன்ன பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த ஹாபீஸ் அதெல்லாம் நம்ம இப்போ பண்ணுறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒன்று ரொம்ப தூக்கமாக வரும், இல்லைன்னா தூக்கமே வராது. ஒன்று நிறைய சாப்பிடணும்னு தோணும், இல்லைனா வந்து சாப்பிடவே பிடிக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க கிட்டலாம் வந்து கனெக்ஷனே இல்லாமல் ரொம்ப ஐசோலேட்டடாக நம்ம வந்து சேஞ்ச் ஆகிருப்போம் முன்னே இருந்ததை விட. அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஆன்ஷியஸாக படபடப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுவாங்க, எம்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது, ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதோ நம்ம இப்போ இருக்கோம், நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸுமே ரெகுலராக இருக்காது, எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி இருப்பாங்க. சில பேருக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ரொம்ப லேசியாக இருக்காங்க, சோம்பேறித்தனமாக இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு உள்ளே இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்குது, அதனால தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ நம்ம வந்து இந்தந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் இதெல்லாம் தெரியுதுன்னா அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மிஸ் பண்ணாமல்.